டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழகத்தில் காலையிலிருந்து எல்லோரும் மிகச் சிறப்பாக தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இடத்திலும் கூட வாக்குச்சாவடியில் பெரும் எண்ணிக்கையில் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5,60,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் 18 வயசுலேயே கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய ஜனநாயக கடமையை செய்யணும். எல்லோரும் தவறாம வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மத்தியான வெயில் அதிகமாக இருந்தால் கூட பெரியவங்க குடையோடு வாங்க. உங்களுக்கு எல்லா வசதிகளும் கூட வாக்குச்சாவடியில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. உட்கார்றதுக்கு சேர் இருக்கு, தண்ணி இருக்கு. அதனால யாரும் கூட தயவு செய்து வாக்களிக்காம வீட்டில் இருந்துக்காதீங்க. ஸோ நம்ம ஜனநாயக கடமையை செய்யணும். தமிழகத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் என்று முழுமையாக நான் நம்புகின்றேன். இன்னைக்கு வந்து கேன்வசிங் டே கிடையாது. அதனால நான் எல்லோருக்கும் அன்போடு கேட்டுக்கொள்வது உங்களுடைய ஜனநாயக கடமையை மனசாட்சிப்படி சரியான முறையில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று மற்றும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் பேப்பரில் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84,000 காவல்துறை வந்து ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக தேர்தல் ரிலேட்டட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஜென்ரலாகவே பீஸ்ஃபுல் ஸ்டேட்டு தான். ஒரே ஃபேஸில் நம்ம எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறோம். மக்கள் எப்பொழுதுமே அமைதியாக வந்து ஓட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. போல் வயலன்ஸ் நம்மகிட்ட பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் கடந்த 2-3 நாட்களாக நிறைய அந்த கேஷு கரூரில் பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் தங்கம், வெள்ளி, கோயம்புத்தூருக்குள்ள ஏகப்பட்ட பண டிஸ்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்து போலிங் ப்ராசஸை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இது உண்மைதான். பட் அதுவும் இன்னைக்கு வாக்களிக்க வர்றவங்க இதையெல்லாம் தாண்டி மனசாட்சிப்படி சரியான முறையில் வாக்களிப்பாங்கன்னு முழுமையான நம்புறேங்க. நமக்கு நிறைய ஃபோன் பண்ணியிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கோம் எல்லாமே. சென்னையிலிருந்து குறிப்பாக தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த பேருந்து வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. பிரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் ரொம்ப குறைவாக இருக்குது. அரசு பேருந்துகள் குறைவாக இருக்குது. நேற்று இரவு சிங்காநல்லூர்லேருந்து பார்த்தோம். இங்கேருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் எப்போவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.